தாராபுரம் அருகே வள்ளி கும்மியாட்ட கலைக்குழுவின் 34வது அரங்கேற்ற விழா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கோவிந்தாபுரம் கிராமத்தில் நாட்டாக திருவிழா வாசலில் மகா மாரியம்மன் வள்ளி கும்மியாட்ட கலைஞர்கள் நடனமாடி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். அருள்மிகு விநாயகர் மற்றும் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று பாரம்பரிய கலையை மக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டனர். கோவிந்தாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், அருள்மிகு அங்காளம்மன் தவத்திரு நித்யானந்த சுவாமி திருக்கோவில்களில் குடமுழுக்கு நன்னீராட்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டன. அந்த விழாவின் முக்கிய அம்சமாக மகா மாரியம்மன் வள்ளி கும்மியாட்ட கலைக்குழுவின் 34வது அரங்கேற்று விழா கோவில் வளாகத்திடலில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த அரங்கேற்று விழாவில் ஆண்கள், பெண்கள் ஒரே மாதிரியான பாரம்பரிய உடைகள் அணிந்து வள்ளி முருகன் மற்றும் நாட்டுப்புற பாடல்களுக்கு இசையுடன் கைகளை அசைத்து கும்மியாட்டம் ஆடினர். விழாவில் திருப்பூரை சுற்றியுள்ள குடிமங்கலம், தாராபுரம், சத்திரம், பொன்னாபுரம், நாராயணபுரம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்வை காண்பதோடு ரசித்தனர். இந்நிகழ்வின் 100க்கும் மேற்பட்ட வள்ளி கும்மியாட்ட கலைஞர்கள் வண்ணமயமான ஆடைகள் மற்றும் நாட்டுப்புற இசைக்கு ஏற்ப பாடல்களுடன் மேடையை கலைக்கழகமாக மாற்றினர். இந்த மாரியம்மன் வள்ளி கும்மியாட்ட விழா அழிந்து வரும் நம் நாட்டுப்புற கலையை மீட்டெடுக்கவும் புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் நடத்தப்பட்டு வருகிறது என்று கலைக்குழுவின் ஆசிரியர் தெரிவித்துள்ளார்.